வெல்கம் பேக் டு சாய்ஸ் அகாடமி. நான் உங்கள் ஜெயபால். ஸோ வீக் நம்பர் 3ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பார்த்துருந்தோம். அதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம 2 பார்ட்டு கொடுத்துருந்தது. ஓகே, ஸோ அந்த 2 பார்ட் நல்லா தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதோடு சேர்த்து நான் லைவ் டெஸ்ட் நான் கொடுப்பேன். ஸோ அதையும் அதில் உள்ள ப்ராப்ளம்ஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதை 2 விஷயத்த கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வீக்கெண்டில் வரக்கூடிய டெஸ்ட்டு உங்களால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை 2 பார்ட்டாக நான் பிரிக்கிறேன். ஸோ பார்ட் 1ல் என்ன மாதிரி கான்செப்ட்லாம் இங்கே நம்ம பார்க்க போகிறோங்கிறத கவனிங்க. ஸோ பார்ட் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கான்செப்ட் நான் கொண்டு வரேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் ரொம்ப ஈஸியாகவே. இப்போ நிறைய பேர் ஃபீட்பேக் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இருக்கிறதுலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டு நிறையா பெரிய பெரிய நம்பர்ஸ் வரும், அதை எங்களுக்கு நாங்கள் சிம்பிளை பண்ண முடியல. அதுவும் இல்லாமல் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுறதுலே அடுத்தடுத்த ஸ்டெப்ஸாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுவே கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸில் அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். வீடியோஸ் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல நம்ம கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த கூட்டு வட்டி ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு ஒரு முறை, 3 வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன, 4 வருஷத்துக்கு கூட்டு வட்டி என்ன, இந்த மாதிரி அந்த 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இதுதான் அதிகமாக இருக்குது. அதுக்கு மேலே கேட்டாலும் நான் சொல்கிற ஷார்ட்கட் மூலமா ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது நீங்கள் நல்லா கவனிங்க. அது போக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஆண்டுக்கு ஒரு முறை கணக்குறதுல கலப்பு பின்னத்தில் வேல்யூ கொடுத்துருவாங்க. அது முக்கியமாக கலப்பு பின்னத்தில் கொடுத்தாலும் அதையும் ஈஸியாக நான் சொல்கிற ஷார்ட்கட் மூலமாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது நம்ம அந்த ஷார்ட்கட் லேர்ன் பண்ண பின்னாடி அடுத்தது என்னென்னா கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் இங்கே கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறது காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறதும் கொஸ்டின் கேட்பாங்க. அதையும் நம்ம ஈஸியான ஷார்ட்கட் மூலமாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் சொல்கிற இந்த ஷார்ட்கட் நீங்கள் வட்டி கண்டுபிடிக்கிறது, அதாவது வருடம் கண்டுபிடிக்கிறது, வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறது, இதுலையுமே அந்த மாதிரி ஷார்ட்கட்டை நம்மளுக்கு ரொம்பவே யூஸ் பண்ணலாம். ஏன் அசல் கண்டுபிடிக்கிறது கூட அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் நல்லா கவனமாக பாருங்கள். நான் அடுத்த இந்த 5வது பார்ட்டை என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, மக்கள் தொகை, இயந்திரம், முன்பின் கான்செப்ட். அது என்ன? இப்போ மக்கள் தொகை பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் இவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும், 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கும், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல் இயந்திரத்தோட அதோட வளர்ச்சி மதிப்பு தேய்மான மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு சதவீத தேய்மானம் அடையுது அப்படின்னா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி, 3 வருஷத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதையும் நம்ம அழகா ஈஸியான ஒரு ஷார்ட்கட் மூலமா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகே, சப்போ நீங்கள் இந்த 5 மெத்தட் சம்மந்தமாக தான் இங்கே பார்க்க போகிறீங்க. அடுத்தது 2வது பார்ட்டில் நான் இன்னும் இதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமான கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் அதை நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். அதே போல் வட்டி வீதம் கண்டுபிடிக்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த பார்ட்டில் நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த இதில் ஷார்ட்கட் மூலமாகவே ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு இருந்தாலும் பேசிக்கான என்ன ஃபார்முலாஸ் இந்த கூட்டு வட்டி சம்மந்தமாக இருக்குமோ அதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஓகே, நீங்கள் ஃபார்முலாஸ் நோட் பண்ணி வச்சுருங்க. எப்போ ஒரு சில இடங்களில் மட்டும் அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். நான் அது எப்போங்கிறதே நான் சொல்கிறேன். ரொம்ப ரேர் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுறதே, ரொம்ப ரேர் தான். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க. ஒரு சில நேரத்தில் பேசிக்காக அந்த ஃபார்முலாவே கொஸ்டினாக கேட்பாங்க. அதனால் பார்த்து வச்சுக்கோ. ஓகே, இப்போது கூட்டு வட்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் என்னங்க சார் வித்தியாசம் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ப்ரீவியஸாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது நம்ம ஒரு தனி வட்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மொத்தம் அந்த 4 கேட்டகரி தான். அதாவது அசல் வேல்யூ, பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, எவ்வளவு காலம், அதே போல் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ வட்டி கிடைக்குது, இந்த 4 பார்ட்டு தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதோட சேர்த்து அசலும் வட்டியும் சேர்த்து மொத்த தொகை என்ன, இதுதான் நம்ம மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? இது தனி வட்டியில். இப்போ என்ன சொல்லியிருக்கு, தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளவு நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆனாலும் அதோட பிரின்சிபல் அமௌண்ட்டு மாறாது, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ 2 வருஷம் கழிச்சு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டாலும் அதே அசல் வச்சு தான். எது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்,
வட்டி அமௌண்ட் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற நம்ம பார்த்துருந்தோம். அதே இது கூட்டு வட்டி அப்படின் போது கூட்டு வட்டி அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஆட் ஆகும், அதாவது ஒவ்வொரு காலத்துக்கும் அப்படியே ஆட் ஆகும். ஓகேவா, இதே 5 கேட்டகரிங்கிறதா இருக்கும். சரி, ஹெல்த் ப்ராப்ளம் தான், நான் போன வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ரைட். ஸோ அப்போ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் என்ன, இதே போல் எவ்வளவு காலம், அதே போல் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளவு கூட்டு வட்டி, ஸோ அதை சிஏ அப்படின்னு சொல்லுவோம், மொத்த அமௌண்ட்டு ஏ அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இது கூட்டு வட்டியில். அதில் முக்கியமான விஷயம் என்ன, அசல் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலத்துக்கும். இப்போது 2 வருஷத்துக்கு வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இங்கே என்ன ஆகும் அப்படின்னா மொதல் வருஷத்துக்கான வட்டி இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டோட ஆட் ஆகிட்டு அந்த அசலும் அந்த மொதல் வருஷத்துக்கான வட்டி சேர்ந்தது 2வது வருஷத்துக்கான முதலாகும். ஓகே, அப்போ அதோட முதல் அப்படின்னா அந்த மொத்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், 2வது வருஷத்துக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ அசல் அமௌண்ட் வந்து இது ஒவ்வொரு வருஷமும் இது ஆட் ஆகிட்டே இருக்கும். எது ஆட் ஆகும், நம்ம வட்டி அமௌண்ட்டுங்கிறது அப்படியே ஆட் ஆகிட்டு அடுத்தடுத்த வருஷத்துக்கான முதலாக இங்கே மாறும், அசல் அமௌண்ட்டாக இங்கே மாறும். ஓகே, இதுதான் பேசிக்காக ஒரு லாஜிக்காக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல் விஷயம் என்ன, அசல் அமௌண்ட்டு தனி வட்டியில் மாறாது, ஆனால் கூட்டு வட்டியில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அசல் மாறும், அதாவது அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேவா, ரைட். அடுத்து நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஒரே ஒரு ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100, இதைத்தானே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ டைரெக்டாக நம்மளால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வட்டி தனி வட்டி எவ்வளவோ அதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது நம்ம தனி வட்டியில் பார்த்துருந்தது. ஆனால் கூட்டு வட்டியில் பார்த்தோம் அப்படின்னா தனியாக அந்த கூட்டு வட்டி மட்டும் எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு தனி ஒரு ஃபார்முலா கிடையாது, மொத்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான். அதாவது P × 1 + R/100 ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலாங்கிறது எதை கண்டுபிடிக்கிறதுக்கு, மொத்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதா. அப்போ கேள்வியில் மொத்த அமௌண்ட் கேட்டிருக்காங்களா அல்லது வட்டி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இதிலிருந்து மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அசல் வேல்யூயை மைனஸ் பண்ணால் மீதி என்னவோ அதுதான் வட்டி, அப்போ அதுதான் கூட்டு வட்டி அப்படிங்கிற சொல்லலாம். ஓகே, இது ஃபார்முலா பேஸில் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற ஷார்ட்கட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டைரெக்டாக கூட்டு வட்டி என்னவோ அதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரே ஸ்டெப்லேயே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதாவது என்ன ஆப்ஷனை பார்த்துட்டோன்னே நம்ம சொல்லக்கூடிய அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மொதல் ஸ்டெப்பில் எது தான் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களால் 90% ஷுவராக சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ அந்தளவுக்கு நீங்கள் நல்லா ட்ரெயின் ஆகிடலாம். ஓகேவா, ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபார்முலாஸ் நம்ம போகலாம். ஃபார்முலாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆண்டுக்கு ஒரு முறை. ஓகேவா, இப்போது ஆண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கான்செப்டில் மொத்த தொகை கேட்குறாங்கன்னா என்ன நோட் பண்ணுவீங்க, A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் நீங்கள் கூட்டு வட்டி, அதாவது மொத்த தொகை, கூட்டு வட்டியில் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. என்ன கண்டிஷன், ஆண்டுக்கு ஒரு முறை. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன்லாம் இல்லை, ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டு, காலாண்டு அப்படின்ட்டு. ஆனால் கூட்டு வட்டியில் இந்த கண்டிஷனுங்கிறது இருக்குது. அடுத்து இதே இதில் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதாவது ஒரு குறிப்பிட்ட அசல் கொடுத்துட்டு காலம் கொடுத்துட்டு அந்த காலம் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கேயும் நீங்கள் மொத்த தொகை தான் கண்டுபிடிப்பீங்க. ஆனால் என்ன மாற்றம் வரும், ஆர் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருந்தேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம். அந்த வட்டி வீதத்தை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணணும். அரையாண்டு அப்படின்னா அரை, பாதி, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணணும். காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ காலம்ங்கிறது n அப்படிங்கிறதானே, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பாருங்கள் எப்படி மாடிஃபை ஆகும், P × 1 + R வட்டி விதத்தை 2ஆல் டிவைட் பண்ணும்போது R/2 அப்படின்னு வரும். அந்த 2 வேல்யூ கீழே மல்டிப்ளாக மாறும். அப்போ 2 × 100 200 இப்படிங்கிற நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அடுத்து காலத்தை என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் இந்த அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அதோட மொத்த தொகைக்கான ஃபார்முலா. ஓகேவா, என்ன பண்ணியிருக்கேன், 6 வேலையை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணது அந்த 2ஐ இந்த 100ஓட நான் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ இது நான் ஃபார்முலா சொல்கிறேன் அப்படின்னா உடனே ஃபார்முலாஸ் இல்லை, நான் ஷார்ட்கட் வச்சும் நான் சொல்லுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து காலாண்டுக்கு ஒரு முறை. காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற போது என்னாங்க அப்படின்னா வட்டி வீதம் 4ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 4ஆல் மல்டிபிள் பண்ணணும்.
அப்போ என்ன ஆகும் a ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 ப்ளஸ் r/4ன்னு வரும். r/4ன்னு வரும். அப்போ என்ன பண்ணலாம், அந்த நாலுங்கிறத 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 400ன்னு மாறும். அடுத்து காலத்தை 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 4n மாறும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாவே ஒரு சில நேரத்தில் கொஸ்டினாக கேட்குறாங்கன்னா உங்களுக்கு இதை யூஸ் ஆகும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம 5வது பார்ட் அப்படின்னு சொன்னோமா, இதவே யூஸ் பண்ணியே தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம், அசல் வேல்யூ மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டாவில் அந்த பி வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மீதி வேல்யூலாம் நம்ம ஈக்குவல் டு ஒரு சைடு நம்ம மாற்றிக்கலாம், அதை சிம்பிளை பண்ணலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அந்த பி வேல்யூ என்ன அப்படிங்கிற கேட்டுக்காங்க. அதே போல் என் வேல்யூ என்ன அப்படிங்கிறதும் இதே ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணுறதா இருக்கும். அடுத்து அந்த 5வது பார்ட்டில் தேய்மானம், மக்கள் தொகை அந்த மாதிரி இருக்குல்ல, அப்போ வளர்ச்சி தேய்மானம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம் இது வளர்ச்சிக்கு. அதே இது தேய்மானம் அப்படிங்கிற போது ரொம்ப சிம்பிளானதா, இதே ஏ அப்படிங்கிறதுல பி இன்ட்டு தேய்மானம் அப்படிங்கிறதுனா குறையுது தானே. ஸோ அப்போ குறையுது அப்படின்னா 1 மைனஸ் r/100 ஹோல் பவர் n, இந்த மாதிரி தான் மாறும். 1 மைனஸ் r/100 ஹோல் பவர் n, இதுதான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஃபார்முலாஸ் இங்கே நான் சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த ஒரு சில நேரத்தில் ஃபார்முலாவை கேட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஷார்ட்கட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர்ஸ் நீங்கள் கரெக்டாக மைண்டில் வைக்கணும். ஓகேவா? நம்பர்ஸ் மைண்டில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இப்போது கூட்டு வட்டி நம்ம கண்டுபிடிக்கிறதுல டேரெக்டாக கூட்டு வட்டியே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார்முலா நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், அதோட மொத்த தொகை தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ கூட்டு வட்டி அப்படிங்கிற போது நான் சொல்கிற நம்பரை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. 2 ஆண்டுக்கு அதோட வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நம்பர் 2, 1 அப்படிங்கிறத மைண்டில் வைங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் போக தெரிஞ்சுக்குவீங்க. அடுத்து 3 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 3, 3, 1 இந்த நம்பரை மைண்டில் வச்சுக்கோங்க. 3, 3, 1 ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் 2 ஆண்டு அப்படின்னா முதல் 2ல் தான் ஸ்டார்ட் ஆகும், 2, 1. அதே இது 3 ஆண்டுகள் அப்படிங்கிற போது 3ல் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் 3, 3, 1 அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 3 எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை 2ஐயும் ஆட் பண்ணி வர்றது தான் இந்த நம்பர். ஓகேவா? 3. ஓகேவா? அடுத்தது 4 ஆண்டுகளுக்கு வட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 4 ஆண்டுகளுக்கு முதல் 4ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அடுத்து 4, 6, 4, 1 இதுதான். இப்போ நீங்க இது மைண்ட்ல வச்சுட்டீங்க போதும். சார் இது எப்படி சார் வந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா 4 அப்படிங்கிறது முதல் இருக்கனால இந்த 4 ஆண்டுகளுக்குரியது. அடுத்து 6 அப்படிங்கிற கவனிங்க, இதை 2ஐயும் கூட்டுனா 6. ஓகேவா? அடுத்து 3ஐயும் 1ஐயும் கூட்டுனா 4. அப்போ அந்த 1 கடைசியில் அப்படியே செயினாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அப்போ இதை புரிஞ்சுட்டே அப்படின்னா அவங்க 5 ஆண்டுகள் கேட்டாலும் 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் நம்பர் நீங்கள் கிரியேட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? 5, 10, 10, 5, 1 அதுதான் வரும். ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. அத்தனை ஆண்டுகளுக்கெல்லாம் அவங்களாம் கொஸ்டின்லாம் கேட்டதில்லை. கேட்டால் நம்ம அதை பார்த்துக்கலாம். இது ரொம்ப மெயினானது. அதுலேயும் முக்கியமாக 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அப்படிங்கிறதா அடிக்கடி கொஸ்டின் கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நம்பர்ஸை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. 2 ஆண்டுகள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2, 1. 3 ஆண்டுகள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 3, 3, 1. 4 ஆண்டுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4, 6, 4, 1. ஓகேவா? ஸோ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் மேஜிக் நம்பர் அப்படின்னு வச்சுக்கோங்க. கூட்டு வட்டிக்கான ஒரு மேஜிக் நம்பர்னா, ஷார்ட்கட் நம்பர்னா இதுதான். ஓகே சார் வாங்க, நீங்கள் இதெல்லாம் சொன்னதெல்லாம் போதும், நீங்கள் ப்ராப்ளத்துக்கு வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். இங்கே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக இந்த கான்செப்டை ரொம்ப கிளியராக புரிஞ்சுக்கக்கூடிய சம்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அசல் ரூபாய் 1000க்கு 10 ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா எப்படி, அதோட மொத்த தொகையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி வட்டி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே வட்டி தானே கேட்டிருக்காங்க, வட்டி தான், கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நான் சொல்கிற ஃபார்மெட்டில் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் பின்னாடி வர்ற சம்ஸுக்கும் அழகாக நோட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எவ்வளவு பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்களோ இங்கே நோட் பண்ணுங்கள், பிரின்சிபல் அமௌண்ட்டு. ஓகேவா? அடுத்து எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்களோ இங்கே நோட் பண்ணுங்கள். அடுத்து எவ்வளவு காலம் கொடுத்துருக்காங்களோ அதை இங்கே நோட் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ அங்கே அசலை மட்டும் நோட் பண்ணணும், எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளவு காலம் அப்படிங்கிறத இது நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 2 ஆண்டுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் என்ன ஷார்ட்கட் நம்பர் சொல்லியிருக்கேன், 2 1 இதுதான் நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண பின்னாடி டேரெக்டாக எதை தான் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, டேரெக்டாக கூட்டு வட்டியவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. போக போக மனக்கணக்கில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ நான் ஒரு கெஸ்ஸிங் நான் சொல்லவா, இப்போ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரியாது. நான் மோஸ்ட்லி என்ன அப்படின்னா, நான் ஆன்சர் முழுசாக என்ன வரும் அப்படிங்கிற, என்ன ஃபார்மெட்டில் அடுத்தடுத்தது வரும் அப்படிங்கிறதான் நான் மோஸ்ட்லி பார்த்து வச்சுருப்பேன். ஆன் த ஸ்பாட் இதெல்லாம் உங்கள்கிட்ட நேரடியாக சால்வ் பண்ண பின்னாடி தான் என்ன ஆன்சர் வருதோ அதுவே நான் செக் பண்ணேன். ஓகேவா? ரைட். இப்போது இதில் பாருங்கள், நான் ஒரு கெஸ்ஸிங் கரெக்டாக நான் சொல்லவா, அதாவது எவ்வளோ 90% நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிச்ச முடியும் சொன்னேன்னா, இப்போது மொதல் ஸ்டெப் இங்கே 2ன்னு இருக்கா, இந்த மொதல் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, 1000ல் 10% என்ன, 100. 1000ல் 10%. இப்போ ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பர்சன்டேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த 4 டாபிக்குமே நீங்கள் கிங்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த பர்சன்டேஜில் இனிமேல் இப்போயாவது நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கணும், பர்சன்டேஜ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல். நீங்கள் பர்சன்டேஜ் 1000ல் 10% என்ன அப்படின்னா ஜஸ்ட் அந்த ஒரு 0 மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா மீதி தான் அந்த பர்சன்டேஜ். அப்போ இதுக்கப்புறமும் வேறு பர்சன்டேஜ் கொடுத்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தான் அந்த பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும், இதுவே நம்மளுக்கு கஷ்டமாக தோணும். இதனாலே இந்த ஷார்ட்கட்டோட வேல்யூ தெரியாமல் போயிடும். ஓகேவா? ரைட். இப்போது இங்கே நல்லா கவனிங்க, நான் முழுசாக கூட ஆன்சர் நான் கண்டுபிடிக்கல. 100ல் 100 × 2, அப்போ இந்த 2 1 அப்படிங்கிற நம்பர் நம்ம வச்சுருந்தது என்ன பண்ண போகிறோம், அங்கே எத்தனை பர்சன்டேஜோ, இப்போ 10% அப்படின்னா 10% கண்டுபிடிச்சி அதை என்ன பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன, 200ன்னு இருக்கா. இப்போது இங்கே ஆப்ஷனில் எக்ஸாக்டாக 200 வர்றது ஆன்சராக இருக்காது. ஓகேவா? நியரஸ்ட் ஒரே மொதல் ஸ்டெப்லே நியரஸ்ட் 200 இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆன்சர். இப்போ நீங்கள் ஆப்ஷனில் கவனிங்க, 190ன்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே 200க்கு மேலே 200 வந்துருச்சு, அப்போ 190 வராது. ரெண்டாவது ஸ்டெப் பாருங்கள், ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள், 210ன்னு இருக்கா. நியரஸ்ட், அதாவது நியரஸ்ட் மீன்ஸ் வந்துட்டு இந்த 200 அப்படிங்கிறது 210க்கு பக்கத்தில் வந்துடுச்சு. அப்போது என்னோட ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிடுவேன். இப்போ சார் கீழே ஆப்ஷன் டியில் 200ன்னு இருக்கு எக்ஸாக்ட், நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸாக்டாக 200ன்னு இல்லை, அந்த நியரஸ்ட்டு 200ஓட 210ங்கிறதா நியரஸ்ட் வேல்யூ, அதாவது அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அடுத்த ஒரு ஸ்டெப்பு மிச்சம் இருக்குதுல்ல, அதை நம்ம சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த 200 தாண்டி 210ங்கிறது வந்துடும். புரியுதுங்களா? சரி, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரே ஸ்டெப்லேயே கொஸ்டினில் பார்க்கும்போது நம்ம இந்த 1000 இருக்குது, 1000ல் 10% இருக்குது, அப்போ 100, இந்த 100ஓட இந்த 2 மல்டிப்ளை பண்ணுற 200, அப்போ 200க்கு நியரஸ்டாக தான் ஒரு ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். ஓகே சார், இங்கே வாங்க கம்ப்ளீட் பண்ணுங்கள், 210 வருதா அப்படிங்கிற செக் பண்ணிடலாம். 100 நான் நோட் பண்ண, 100 எப்படி இருந்துச்சு, 1000ல் 10%. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த 100ல் 10% தான் நோட் பண்ணணும். ஓகேவா? 1000ல் 10% நோட் பண்ணி இங்கே நோட் பண்ணிட்டேன். அடுத்ததுக்கு என்ன, இந்த 100ல் 10%, 100ல் 10% என்ன, 10. அப்போ 10 × 1 என்ன, 10. இப்போ 200 + 10 210. இதுதான் கூட்டு வட்டி. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால இவ்வளவு நேரம் எடுக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு வேறு இதே மாதிரி ஒரு சாம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, சம்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சு. இவ்வளவு ஈஸியானதாக நம்ம இத்தனை நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ இந்த ஷார்ட்கட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தடுத்தது பாருங்கள். இப்போ 2 வருஷம் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. இது 3 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூட்டு வட்டி முறையில் ரூபாய் 8000 3 ஆண்டுகளில் 5% வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் எது பாசிபிள் அப்படிங்கிறத முதல் ஸ்டெப்ல அந்த ஷார்ட்கட் நம்ம பார்த்துருந்தோம்ல. இப்போ என்ன அப்படின்னா 8000 இருக்கு,
8000ல் 5% என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். 8000ல் 5% என்ன? 8000ல் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோம்னா 10% என்ன? 800. 800 தான் 10%. அதில் பாதி தானே 5%. அப்போ 800ல் பாதி 400. இப்போ 400 இன்ட்டு அந்த ஆண்டை மல்டிப்ளை பண்ணுங்க 3. அப்போ 4 12 1200. இந்த 1200க்கு நியரஸ்டாக என்ன வேல்யூ இருக்கு? 1251 1261. இது 2 தான் பாசிபிளாக இருக்கும், மித்ததெல்லாம் பாசிபிள் கிடையாது. இப்போ இந்த ஷார்ட்கட்டோட வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ ஓகே, இப்போ தான் நம்ம ஃபார்மட் படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக இது ரெண்டில் எது வரும் அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கலாமா? மொதல் ஸ்டெப்பே நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏன்னா 3 ஆண்டுகள். இப்போ எப்பயும் போல் எந்த ஃபார்மட் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன்? பிரின்சிபல் அமௌண்ட்டு போட்டுக்கோங்க, அடுத்தது எத்தனை சதவீத வட்டி வீதம்ங்கிற போட்டுக்கோங்க, எத்தனை ஆண்டுகள். இப்போ 3 அப்படின்னு இருந்துச்சுன்னா 3 3 1 அப்படிங்கிற நம்பர் கீழே நோட் பண்ணணும். இதில் நீங்கள் டைரெக்டாக இதோட வட்டியே கண்டுபிடிச்சிருவீங்க. வட்டி தான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கிடைக்கும் வட்டி எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்கல்ல. இப்போ ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிங்க. 800ல் 5% என்ன? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாரி 8000ல் 5%, ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 800, அதான் 10%. அதில் பாதி 400. மனக்கணக்காக நீ போக போக பர்சன்டேஜ்லாம் ரொம்ப ஈஸியானது, மனக்கணக்காக ட்ரை பண்ணால் பார்த்துடணும். முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம என்னென்னா அதை சிம்பிளை பண்ணி பார்த்துக்கணும். ஓகேவா? இப்போ 4 × 3 என்ன? 1200. அடுத்து இந்த 400ல் தான் 5% கண்டுபிடிக்கணும். நான் சைடில் போட்டிருக்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே இந்த 400ல் 5%. 400ல் 5% என்ன? 400ல் 10% 40, அதில் பாதி தான் 5%. அப்போது 20. அப்போ 20 × 3 60 அப்படின்னு வருது. அப்போ ஆன்சர் என்னதான் இருக்கும்? 1261. 1251 கிடையாது. புரிஞ்சா? வேலை முடிஞ்சு. இப்போ 20லையும் 5% நம்ம கண்டுபிடிக்கணும். 20ல் 5% என்ன? 20ல் 10% 2. அந்த ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணிட்டா 2. அப்போ 2ல் பாதி தானே 5%. 2ல் பாதி 1. அப்போ 1 × 1 என்ன? 1 × 1 1. அப்போ டோட்டல் 1261. இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? அதாவது இந்த மாதிரி மாடல் வந்துச்சு அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மாதிரியே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் சொல்லி இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறது அளவுக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுங்களா? சரி, இதுதான் 3 வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்மேட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இதே இந்த ட்ரிக்லாம் யூஸ் ஆகும், நான் சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின், 4 வருஷத்துக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 20,000க்கு ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிற கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பயும் போல கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க, டைரெக்டாக கூட்டு வட்டி தான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன அசல் அமௌண்ட்டு? அசல் அமௌண்ட் 20,000. ஜீரோ கரெக்டாக நோட் பண்ணிடுங்க. அடுத்தது 10%, 4 ஆண்டுகள். 4 வருஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 4 6 4 1 இந்த நம்பர் மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? ரைட். இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம்? கூட்டு வட்டி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது 20,000ல் 10% என்ன? ஒரே ஒரு ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணுங்க, 2000. அதுதான் 10%. இப்போ 2000 × 4 8000. ஓகேவா? 8000. ஆப்ஷனில் எது கரெக்டாக ஆன்சர் வரும்? ஒரே ஸ்டெப்லே 8229 தான் ஆன்சராக வரும், வேறு எதுவும் வராது. ஏன்னா வட்டி மட்டும் அவங்க கேட்குறாங்க, கொடுத்துருக்க ஆப்ஷனில். இந்த 8000க்கு நியரஸ்டாக இருக்க வேல்யூ இதுதான் ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டோம். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள், 2000ல் 10% நம்ம நோட் பண்ணோம். 2000ல் 10% என்ன? 200. அப்போ 200 × 6 12. ஓ, அப்போ இதில் நான் மாற்றி நோட் பண்ணிட்டேன்னா ஓகேவா? 12 1200. 1200 எங்கே இருக்குது? சரி, பார்த்துருவோம். இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று வரும். ஓகே. அடுத்தது இந்த 200ல் 10%. 200ல் 10% என்ன? இது வரல அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ரைட். 200ல் 10% என்ன? 200ல் 10% 20. அப்போ 20 × 4 80. ஓகேவா? அடுத்து 20ல் 10%. 20ல் 10% என்ன? 2. அப்போ 2 × 1 2. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்க. டோட்டல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இதானே வருது. ரைட். ஏன்னா லாஸ்ட் 2 இருக்குல்ல, அப்போ லாஸ்ட் 2 இருக்குன்னா ஆப்ஷன் ஏல மட்டும்தான் லாஸ்ட் 2 இருக்குது, வேறு எதுலையுமே கிடையாது. ஓகேவா? இது என்னென்னா மற்றது அப்படிங்கிற போது 3 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிற போது அந்த மொதல் ஸ்டெப்புக்கு அடுத்து கம்மியான வேல்யூ தான் வர பாசிபிள் இருக்கும்.
ஆனால் இந்த 4 வருஷம் அப்படிங்கிறபோது அதுக்கடுத்த நம்ம 6ஆல் கிடைக்க சின்ன வேல்யூ இருந்தாலுமே 6ஆல் மல்டிபிள் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் கொஞ்சம் பெரிய நம்பர் தான் வரும். ஓகேவா? அப்போது இந்த 4 வருஷம் அப்படிங்கிறபோது நம்ம முதல் ஸ்டெப்பில் இல்லை, எப்பயும் போல் இந்த ஷார்ட்கட்டை முழுமையாக யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருங்க. நானுமே அவசரப்பட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். இப்போது இந்த சி வேல்யூ வராது. இந்த 9282 அப்படிங்கிறதா அதற்கான ஆன்சர். இது எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதானே வரும் 2 9. அப்போது 9282 தான் இதற்கான ஆன்சர். அப்போ ஈஸியாக எந்த வித ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோம். இதானே பண்ணியிருக்கோம். 20,000 10% கண்டுபிடிச்சோம், 4ஆல் மல்டிபிள் பண்ணோம். 2000 10% கண்டுபிடிச்சோம், 6ஆல் மல்டிபிள் பண்ணோம். அதே போல் 200 10%, 20 10% இப்படி தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அப்போ அழகாக இந்த மாதிரி நம்ம நோட் பண்ணியே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எந்த ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்ல, எந்த எக்ஸ்ட்ரா கன்ஃபியூஷன் எதுவுமே தேவையில்ல. காலம் என்ன, ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டிருக்காங்க, காலம் என்ன. அப்போது இந்த நம்பர் நம்ம தெளிவாக புரிஞ்சுருக்கணும். அந்த நம்பர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கேற்றாப்படி என்ன நம்பர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதை புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இன்னும் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்ப்போம். ரைட். இங்கே என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிற பாருங்க. 4000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2.5 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? சார் இதுக்கு முன்னாடி 2 ஆண்டோ 3 ஆண்டோ 4 ஆண்டோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பீங்க. ரைட். இங்கேயும் இதே ஷார்ட்கட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணலான்னா, இதே 4000 தானே, இதே 4000 நோட் பண்ணுங்க, 10% நோட் பண்ணுங்க. எத்தனை வருஷம்? ரைட், 2.5 வருஷம் அப்படின்னு இருக்கா. 2 வருஷத்துல முழு வருஷம் என்ன 2, அந்த 2 இங்கே யூஸ் பண்ணுங்க. இப்போ எப்பயும் போட்டு நம்ம பார்த்த ஃபஸ்ட்டு மெத்தடே வந்திருக்கா. 2 வருஷம் 2 வருஷம் அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 வருஷத்துக்கான வட்டியை மட்டும் அழகாக கண்டுபிடிச்சிடலாமா. 2 வருஷத்துக்கான வட்டியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 2 1 அப்படிங்கிற நம்பர் யூஸ் பண்ணி. இப்போ 4000ல் 10% என்ன 400, 400 × 2 என்ன 800. அடுத்தது இந்த 400ல் 10%, இந்த 400ல் 10% என்ன 40, 40 × 1 40 தான். அப்போது 840 அப்படிங்கிறதா 2 வருஷத்துல கிடைக்கக்கூடிய வட்டி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த அசல் அமௌண்ட்டையும் இந்த 2 வருஷத்துல கிடைச்சிருக்க வட்டி அமௌண்ட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 4840 அப்படின்னு வரும். 4840 வரும். ஓகேங்களா? இப்போ இந்த அமௌண்ட் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. கரெக்டாக புரிஞ்சா? 2.5 வருஷம் அப்படிங்கிற இதில் நான் எப்போ அந்த 2 வருஷத்தை மட்டும் முழுசாக எடுத்துட்டு அதுக்குரிய நம்ம எப்பயும் ஃபாலோ பண்ண அதே ஷார்ட்கட்டை இங்கே யூஸ் பண்ணலாம். அப்போ நம்ம அந்த ஃபாலோ பண்ண அந்த ஷார்ட்கட்டுங்கிறது அந்த ஒரு பார்ட்டுக்கு மட்டும் யூஸ் ஆகிறதோட முடியாது, பின்னாடி இந்த மாதிரி மெத்தடுக்கும் யூஸ் ஆகும். இப்போ என்ன சார், இன்னும் மீதி 1/2 வருஷம் இருக்கே, அதை கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த 1/2 வருஷத்துக்கான பர்சன்டேஜை மட்டும் நம்ம என்னான்னு கண்டுபிடிச்சி, அவங்க வட்டி கேட்டிருந்தாங்க, வட்டி தானே கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி தானே கேட்டிருக்காங்க, இந்த 840ஓட ஆட் பண்ண வேலை முடிஞ்சுச்சு. புரிஞ்சா? இப்போ இந்த 1/2 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா முழுசா 10% கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 வருஷத்துக்கு 10% அப்படின்னா 1/2 வருஷத்துக்கு என்ன 5%. அப்போ இதுல இருந்து நீங்க 5% கண்டுபிடிச்சாவே போதும். அப்போ 2 வருஷத்துக்கு நான் என்ன பண்ணேன், முழுசா 10% யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த 2 வருஷத்துக்கான வட்டியெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த அசலோட ஆட் பண்ண வந்த தொகையில் நான் மறுபடியும் 1/2 வருஷத்துக்கு 10% யூஸ் பண்ணாமல் அந்த ஒரு வருஷத்துக்கு 10னா 1/2 வருஷத்துக்கு என்ன 5% தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் 5% என்ன, ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 10. அப்போ அதில் பாதி தானே, அப்போ இதில் பாதி அப்படின்னா 2 4 2. இதுதான் இந்த 8480க்கு 5% கிடைச்சது. அதாவது என்ன 1/2 வருஷத்துக்கு. ஓகேவா? இப்போ அவங்க வட்டி மட்டும் தானே கேட்டாங்க. 2 4 2 இதை ஆட் பண்ணுங்க. 2 8 இது 10, 1082. 1082 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலை, ஏற்கனவே நம்ம ஷார்ட்கட்டில் நல்லா தெளிவாக இருந்தோம், அதவே நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். இதில் எக்ஸ்ட்ரா டைம்லாம் ஒன்றுமே ஆகவே இல்லை. எப்பயும் போல் வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.
அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். ஸோ இதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த பவர் வேல்யூவில் கொஞ்சம் பெரிய வேல்யூ இருக்கும். நம்ம அதை எப்படி சிம்பிளை பண்ணுறது, எப்படி நம்ம மாற்றுறது, மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இதனால் நீங்கள் ஃபார்முலா படி நீங்கள் ட்ரை பண்ணுற விருப்பம்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்பீடு கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படிங்கிறது சைடில் இருக்கும். நீங்கள் கேட்டிருந்தீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ரூபாய் 8000க்கு ஆண்டுக்கு 15% வட்டி விதத்தில் 2 ஆண்டு மற்றும் 4 மாதத்திற்கான கூட்டு வட்டியை காண்க. மாதம் ஒரு வருஷமும் இருக்குது, மாதமும் இருக்குது. இதுவும் சேம் தான், அந்த கலப்பு பின்னம் மாதிரி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம ப்ரீவியஸாக கண்டுபிடிச்சா அதே மெத்தட்லேயே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 8000 ரூபா. ஓகேவா? 8000ங்கிறது இருக்கா? எத்தனை சதவீதம்? 15%. இப்போ 2 ஆண்டு 4 மாதமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன், 2 ஆண்டை மட்டும் எடுத்துக்க போகிறேன். 2 ஆண்டில் எவ்வளோ வட்டி கிடைக்குது? ஓகேவா? இப்போ 8000ல் 15% என்ன? இப்போ 2 அப்படிங்கிற போது நம்ம மைண்டுக்கு என்ன வரும்? 2 1 அப்படின்னு வரும். நம்ம டேரெக்டாக வட்டியை கண்டுபிடிக்கலாம், 2 வருஷத்துக்கானது. இப்போ 800ல் 15% என்ன? 8000ல் 15% என்ன? அதில் 800 அப்படிங்கிறது 10%. ஒரே ஒரு ஜீரோவை கேன்சல் பண்ணுறதில்ல, 10%. அதில் பாதி தானே 5%. அப்போ இதில் பாதி என்ன? 400. ஓகேவா? இதில் பாதி 400. அப்போ மொத்தத்துக்கு 1200. ஓகேவா? இப்போ 1200 தான் இந்த 15%. இதில் இருந்து நீங்கள் 2ஆல் மட்டும் பண்ணால் 2400. ஓகேவா? 2400. இப்போ 1200ல் தான் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? 15% கண்டுபிடிக்கணும். 1200ல் 10% 120. ஓகேவா? அதில் பாதி 60. அப்போ 120 + 60 180. எல்லாம் மனக்கணக்காகவே நீங்கள் போக போக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போது இங்கே 180ன்னு வரும். இதை நீங்கள் ஆட் பண்ணி அப்படின்னா 5 2. அப்போ 2 வருஷத்துக்கான வட்டி என்ன? 2580 அப்படிங்கிறதான் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 8000தோட இந்த 2580 ஆட் பண்ணுவோம். அப்போ எவ்வளோ வரும்? 10580ன்னு வரும். இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், 4 மாதத்துக்கான வட்டியை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க 4 மாதம் தானே கேட்டிருக்காங்க, 4 மாதத்துக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ ஒரு வருஷத்துக்கு 15% அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 15% அப்படின்னா 4 மாதத்துக்கு என்ன? அப்போ 4 மாதத்தை 4/12 நோட் பண்ணலாமா? 4/12. இப்போ அடிச்சு கொடுங்க. 1 4 முன்னாங்கா 12, அடுத்து 1 3 3 I 3 15. அப்போ அந்த 4 மாதத்துக்குங்கிறது 5% மட்டும்தான். 5% மட்டும் கண்டுபிடிச்சாவே போதும். இங்கேயும் பர்சன்டேஜ் தான். அதான் நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பர்சன்டேஜ்லையும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். புரிஞ்சா? ரைட். இப்போ பேசிக்ஸ் தெரியாதவங்க, உங்களுக்கு ஒருவேளை டவுட் எது பேசிக் அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் தான் பேசிக் அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்க. ரைட். இப்போ இதுல இருந்து 5% கண்டுபிடிங்க. ஒரு ஜீரோ மட்டும் நான் கேன்சல் பண்ணால் இதுதான் 10%. இப்போ இதில் பாதி என்ன? 10ல் பாதி 5, 5ல் பாதி வந்துட்டு 2 டைம்ஸ் மட்டும் தான் வரும். ஏன்னா 2ஆல் டிவைட் பண்ணும்போது 2 டைம்ஸ் மட்டும் தான் வரும். பேலன்ஸ் 1 18 அப்படிங்கிற போது இங்கே 9 அப்படிங்கிற ஆட் ஆயிரும். அப்போ இதோட எதை ஆட் பண்ணுவீங்க? 529 நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா இது வட்டி மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி. 2 வருஷத்துக்கான வட்டி இங்கே இருக்குது. இப்போ நம்ம அந்த 4 மாதத்துக்கான வட்டியை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சோம். இதை ஆட் பண்ணணும். 9 இங்கே 0 இருக்குது, 9 வரும். அடுத்து 2 + 8 10, 10க்கு 0, பேலன்ஸ் 1 இருக்குது. அடுத்தது என்ன? இங்கே 5 + 5 10, 10 + 1 11. ஓகேவா? 11க்கு 1, பேலன்ஸ் 1. ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 3 அப்படிங்கிற இருக்குமா? 3109. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது இதை எப்படி நம்ம வட்டி கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியும். ஆக்சுவலாக நான் காம்பவுண்ட் இருக்கிறதுலே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பெரிய நம்பர். அதான் நான் ஸ்டார்டிங்காக சொல்லியிருந்தேன்ல, நான் இதெல்லாம் சிம்பிளை பண்ணி பாருங்கள், இதுதான் ஆன்சர் வரும் அப்படிங்கிறதோட நான் சொல்லி முடிக்க மாட்டேன். உங்களோட சேர்ந்து நானுமே ஒர்க் அவுட் பண்ணி தான் நான் பார்ப்பேன். மிஸ்டேக் வந்தாலும் வந்தது தான். அதை நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா அதானே ப்ராக்டிக்கல். அதுதான் நம்ம நேரடியாக இதைத்தான் ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு பெரிய நம்பரை நம்ம காமிச்சிட்டு இதை சால்வ் பண்ணி பாருங்கள், இது ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது உண்மையான டீச்சிங் கிடையாது. ஓகேவா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
8000க்கு 10% ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது. இதுக்கு முன்னாடி நம்ம ஆண்டுக்கு அப்படி நம்ம பார்த்துருந்தோம். அந்த ஆண்டுக்குன்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கு என்ன, 3 வருஷத்துக்கு என்ன, 4 வருஷத்துக்கு என்ன, வருஷம் கலப்பு பின்னமாக இருந்தால் என்ன, மாதம் வருஷமும் மாதமும் கொடுத்துருந்தாலும் என்ன, இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதே போல தான் இங்கேயும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கண்டிஷனில் கொஸ்டின் கேட்டுறாங்க. இப்போ நான் என்ன நோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசல் அமௌண்ட் என்ன 8000 ரூபா, வட்டி வீதம் என்ன 10%, வட்டி வீதம் 10%, காலம் என்ன ஓராண்டு. ஓகே, ஓராண்டு சார் அரையாண்டுன்னு இருக்கு, அது வந்துட்டு அந்த வட்டி கணக்கிடக்கூடிய மெத்தட். ஆனால் காலம் பார்த்தோம்னா 1 வருஷம். ஓகேவா, இப்போது அரையாண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் ஃபார்முலா எழுதும் போதே ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன். என்ன அப்படின்னா, வட்டி வீதத்தை 2ஆல் டிவைட் பண்ணிக்கணும், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன பண்ண போகிறேன், வட்டியை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணால் எத்தனை பர்சன்டேஜ் வரும், 5% வரும். காலத்தை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2ன்னு வரும். இப்போ நான் அந்த பாக்ஸ் பண்ணியிருக்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கணும். காலம் வந்துட்டு என்ன வந்துருச்சு 2. அப்போ 2ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 2 1ங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கேயும் அவங்க வட்டி கேட்டிருக்காங்கல்ல, வட்டி தானே கேட்டிருக்காங்க, டேரெக்டாக இந்த 2 1 அப்படிங்கிற பார்த்தாவே போதும். ரைட் சார், நாங்கள் 8000க்கு என்ன பண்ண 10% கண்டுபிடிக்கிறதா, கிடையாது. 8000க்கு நீங்கள் 5% கண்டுபிடிச்சாவே போதும். இதுதான் ட்ரிக்கு. ஓகேவா, அரையாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க கொடுத்துருக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணிடணும், காலத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணிடணும். மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதை நம்ம இங்கே நம்பர் யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, மோஸ்ட்லி அரையாண்டு அப்படிங்கிற போது 1 வருஷம் 1.5 வருஷம். ஓகேவா, மிஞ்சி பண்ணால் 2 வருஷம், இதிலே முடிச்சுக்குவாங்க. ரைட், இப்போ இங்கே என்ன 5%, 8000ல் 5% என்ன, இனி நல்லா ப்ராக்டிஸ் ஆயிரும். 8000ல் 10% 800, அதில் பாதி 400ங்கிறதா 5%. அப்போ 400ன்னு சொல்லலாமா, 400 × 2 800. ஓகேவா, இதிலே நியரஸ்ட்டாக என்ன 810 இருக்குது, 840 இருக்குது, 820 இருக்குது. இந்த 3ல் தான் பாசிபிள் இருக்குது, எக்ஸாக்டாக 200 கிடையாது. அடுத்து என்ன பண்ணணும், இந்த 400ல் தான் 5% கண்டுபிடிக்கணும். 400ல் 5% என்ன, 400ல் 10% 40, அதில் பாதி 20ங்கிறதா 5%. அப்போ 20 × 1 என்ன 20. அப்போ வட்டி மட்டும் எவ்வளோ கிடைக்குது, 820. அப்போ அரையாண்டு கண்டிஷனில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அமௌண்ட்டு 820. புரிஞ்சுக்கலாம், அதே ட்ரிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம சிம்பிளாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சோன்னா ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அரையாண்டு அப்படிங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுறோம், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இந்த கொஸ்டின் கவனிங்க. அசல் 5000, ஆண்டு வட்டி வீதம் R = 4%, N = 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இங்கேயும் இப்போ நீங்கள் 5000 அப்படிங்கிறதே நோட் பண்ணுங்கள். அசல் அமௌண்ட்டு எத்தனை சதவீதம், 4%. காலம் வந்து என்ன 1.5 ஆண்டுகள். இப்போ 1.5 ஆண்டுகள் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக லாஜிக்காகவே எத்தனை அரையாண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை கலப்பினத்தை ஒரு பின்னமாக மாற்றிருங்க. என்ன வரும், 1 × 2 2, 2 + 1 3, 3/2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா, இப்போ நான் அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு தானே எப்பவுமே கூட்டு வட்டி கான்செப்டில், அதுவும் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி வட்டி கான்செப்டில் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது தனி வட்டி கண்டிஷனா கூட்டு வட்டி கண்டிஷனாங்கிறத பார்க்கணும். ஓகே, இது முதல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா அது ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கேட்குறாங்களா, அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கேட்குறாங்களா, காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கேட்குறாங்கிறத நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா, ரைட். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், எப்பயும் போல் அரையாண்டு அப்படிங்கிற போது வட்டி சதவீதத்தை 2ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எத்தனை சதவீதம் கிடைக்கும், 2% தான் கிடைக்கும். அடுத்து காலத்தை நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் எத்தனை 3. அப்போ 3ங்கிற நம்பர் வந்துருச்சா, 3ங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா என்ன ஷார்ட்கட் நான் சொல்லியிருக்கேன், 3 3 1. இதை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம், 5000ல் 2% மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். 5000ல் 1%னா இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டோம்னா 1%. அப்போ 50 தானே 1%, 50 1%னா 2% என்ன 100. ஓகேவா, 100 × 3 என்ன 300. ஓகேவா, அப்போது மோஸ்ட்லி 300க்கு நியரஸ்ட் தான், இங்கே எக்ஸாக்டாக 300லாம் வராது. ஓகேவா, அடுத்து இந்த 100ல் எத்தனை பர்சன்டேஜ், 2%. 100ல் 2% என்ன 2 தான். அப்போ 2 × 3 6.
ஓகேவா? அப்போ 306 ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். அடுத்தது பாருங்க, 2ல் தான் நம்ம என்ன பண்ணணும், 2% கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் இருந்து இதுல இருந்து 2%, 3% கேட்டா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு பெரிய நம்பர் இருக்கும்போது ஒரே ஒரு % கண்டுபிடிக்கிறதுக்கு 2 0 கேன்சல் பண்ணோமா? இப்போ இங்க இருக்கிறதே ஒரே ஒரு நம்பர் தான். இதுல 1% கண்டுபிடிக்கிறதா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ இங்க புள்ளி வச்சோம் அப்படின்னா ஒரு 0 வந்து அதுக்கப்புறம் இங்க 2ன்னு வரும். இதுதான் 1%. கரெக்டாக அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் கொஞ்சம் ஸ்டக் ஆகி நிற்பாங்க. இப்படி நம்ம முழு வேல்யூக்கு அந்த 0 இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிடுறோம். 0 இல்லாத பட்சத்துக்கு 2 டிஜிட் தள்ளி போய் ஆகணும். அப்போ என்ன, இப்போ இங்கே நம்ம 2 டிஜிட் கேன்சல் பண்ணுறோன்னு அர்த்தம் இல்லை, 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைக்கிறோன்னு அர்த்தம். அப்போ 50.00ன்னு மாறும். நம்ம அந்த 0வை எடுத்து விட்டுறோம். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே என்ன, 0.2, இதுதான் 1%. அப்போ 2% என்ன, 0.04. இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும்ல, ஏன்னா 1% தானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது 0.04 × 1 என்ன வரும், அதே 0.04ங்கிறதா வரும். இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 306.04ன்னு வரும். இதுதான் கூட்டு வட்டி. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஏதான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போது அந்த காலாண்டு அப்படின்னு அரையாண்டு அப்படின்னு கேட்டதில் அவங்க 1 வருஷம் அப்படின்னு கேட்டு அரையாண்டு கண்டிஷன்னா 2ன்னு வரும். 1.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அரையாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 அரையாண்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த கான்செப்ட் படி நம்ம சால்வ் பண்ணுறோம். அதோட வட்டி என்ன அப்படிங்கிற கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ ஷார்ட்கட் எல்லா இடங்கள்லையும் நிறைய இடங்கள்ல யூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ரைட். இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க. 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 24,000க்கு 1.5 ஆண்டு காலத்திற்கு 10% வட்டி வீதத்தில் கூட்டு வட்டி காண்க. இப்போ அரையாண்டு அப்படிங்கிற வேர்டு கொடுத்துருந்தாலும் சரி, 6 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி, எல்லாம் ஒரே கான்செப்ட் தானே. அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிறது தானே. ஓகே, ஒரு வருஷத்துக்கு அரை வருஷம் அப்படின்னா 6 மாதம் தான். அப்போ அரையாண்டு அப்படிங்கிறத இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போ இங்கேயும் நீங்கள் இதுலேருந்து நல்லா ட்ரிக்காக புரிஞ்சுக்கணும். அசல் அமௌண்ட்டு நம்ம நோட் பண்ணுறோம், 24,000 அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் 10%, 10%. காலம் பார்த்தீங்க அப்படின்னா 3/2ன்னு வருமா, ஏன்னா 1.5 வருஷம் அப்படின்னா 3/2 அப்படின்னு இருக்கும். இப்போ அரையாண்டில் நம்ம என்ன பண்ணுவோம், காலத்தை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணுவோம், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், 5%ங்கிறது வரும். இங்கே 3 அப்படின்னு வரும். அப்போ 3ன்னு வந்துச்சு அப்படின்னா நம்பர் என்ன, 3 3 1. இதுதான் நம்ம அந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கிறதுக்கானது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 5%, 24,000ல் 5% என்ன, 24,000ல் 10% 2,400. அதில் பாதி 1,200ங்கிறது தான் 5%. அப்போது 1,200 அப்படின்னு நோட் பண்ணுறேன். 1,200 × 3 3,600. ஓகேவா? இப்போ இந்த 1,200ல் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 5% கண்டுபிடிக்கணும். 1,200ல் தான் 5% கண்டுபிடிக்கணும். அப்போ 1,200ல் 5% என்ன, 1,200ல் 10% 120. அப்போ அதில் பாதி தான் 5%. 120ல் பாதி 60. அப்போ 60 × 3 180. ஓகேவா? 180. அடுத்து இந்த 60ல் தான் 5% பார்க்கணும். 60ல் 10% என்ன, அந்த ஒரு 0 மட்டும் கேன்சல் பண்ணால் 6. இதுதான் 10%. அதில் பாதி தான் 3. அப்போ 3 × 1 3. ஓகேவா? இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 3 8 7 3 3,783. 3,783 எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு வேர்டு தான். இங்கே 6 மாதம் அப்படின்னாலும் அரையாண்டு கான்செப்ட் தான். புரியுதுங்களா? அடுத்து போகுமா, ஃபாஸ்ட்டாக நோட் பண்ணுங்கள். 1 by 1 நோட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா காலாண்டுக்கு ஒரு முறை அப்படிங்கிற கண்டிஷன். இப்போ பாருங்கள், 15,625 6 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எப்பயும் போல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த அசல் அமௌண்ட்டு நோட் பண்ணுங்க. 15,625 எவ்வளவு சதவீதம், 16%. எவ்வளவு காலம்,
காலம்னா 6 மாதம் தான். அப்போ 6 மாதத்தை 6/12 நோட் பண்ணி வைங்க. 6 மாதம் தானே இருக்கு, 6/12. இதை நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1/2 அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே காலாண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ காலாண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா அரையாண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 2ஆல் டிவைட் பண்ணோம், காலத்தை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். அதே இது காலாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். எதை, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எத்தனை வரும், 4%ன்னு வரும். அவ்வளோதான், 4%. இங்கே நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 2ன்னு வரும். அப்போ 2ன்னு வந்துச்சு அப்படின்னா, காலம் 2ன்னு வந்துச்சுன்னா என்ன நம்பர், 2 1 அப்படிங்கிறதான் அந்த நம்பர். புரிஞ்சுங்களா? ஸோ அதே ட்ரிக்கு தான், இதில் வேற எந்த சேஞ்சஸுமே கிடையாது. இதுதான் இதோட வேல்யூ. ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும். இந்த ஷார்ட்கட்டு உண்மையிலே நல்லா டைம் சேவ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க. ரைட். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 15,625ல் 4% என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது மல்டிபிள் கொஞ்சம் ஒர்க்கு பாருங்கள், எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். இப்போ ஒரே 1% மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன், இந்த 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா இதான் 1%. அப்போ என்ன வரும், 156.25 அப்படின்னு வரும். இதான் 1%. இப்போ நம்ம 4% தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 4ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இப்போது 0.25 நீங்கள் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 100ன்னு வந்து நிற்கும், அதாவது 1 அப்படின்னு நிற்கும். ஓகேவா? நீங்கள் இல்லை அப்படின்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஐநாங்க 20க்கு 0 பேலன்ஸ் 2, 4 2 8, 8 2 10க்கு 0 பேலன்ஸ் 1. ஓகேவா? இந்த பாயிண்ட் அப்படியே நோட் பண்ணிடுங்க. 6 24, 24 1 25. அடுத்து ஐநாங்க 20. ஓகேவா? 20 + 2 22, பேலன்ஸ் 2 இருக்கா, ஒரு நாள் 4, 4 + 2 6, 625. 625 தான் அந்த 4%. ஓகேவா? இப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1250ன்னு வருமா, 1250. 600 2ஆல் மட்டும்னா 1200, 25 2ஆல் மட்டும்னா 50, அப்போ 1250. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 625ல் தான் 4% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ 1250க்கு கொஞ்சம் நியரஸ்ட்னா 1275 தான். இதுதான் அதற்கான ஆன்சர் வரும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு கண்டுபிடிக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ரைட். இப்போ இந்த 625ல் 1% என்ன, 6.25 தானே 1%. இன்ட்டு 4 அப்படிங்கிறதா 4%. அப்போ என்ன வரும், 6 24. இந்த 0.25 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் +1 தான். அப்போ 25ன்னு தான் வரும். அப்போ 25 × 1 25. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணா 1271. 1271. கரெக்டாக நோட் பண்ணியிருக்கேனா? 21 போட்டேன், 25க்கு பதிலாக. ஓகேவா? 25க்கு பதிலாக 21 போட்டேன். அப்போது 1275 ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ காலாண்டு அப்படின்னு கேட்டாலும் சேம் ட்ரிக்கு தான். ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன், காலாண்டு கேட்டாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 4ஆல் டிவைட் பண்ணணும், காலத்தை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அந்த காலம் கலப்பு பின்னத்திலையோ இல்லை மாதத்திலையோ இருந்ததுன்னா எப்பயும் போல் நம்ம பேசிக் என்ன தெரிஞ்சிருக்கோம், அந்த கலப்பினத்தை கொடுத்தா ஒரு பின்ன வழியாக மாற்றுவோம், அதுக்கு ஒரு தகாபினம் மாற்றுவோம். மாதம்னு கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடில் 12ன்னு போடுவோம். அந்த கண்டிஷன்லாம் எப்பயும் போல் நம்ம போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் நீங்கள் மொதல் ஸ்டெப்ல காலாண்டுன்னு சொல்லியிருக்காங்களா, 16 4ஆல் டிவைட் பண்ணிடணும். 16 4ஆல் டிவைட் பண்ணால் 4%. அடுத்து 6 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு காலாண்டுக்கு 3 மாதம். ஓகேவா? அப்போ 6 மாதம் சொன்னாங்கன்னா 2 காலாண்டு இருக்கும் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு 2 1 அப்படிங்கிறத நோட் பண்ணலாம். ஓகே? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வருட கூட்டு வட்டி 20% இருக்கும்போது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி எவ்வளவு? இப்போ நான் சொன்ன அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணுமா? 16,000ங்கிறது இருக்கு, வட்டி சதவீதத்தை என்ன பண்ணணும், காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கேட்டனால வட்டி சதவீதத்தை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை சதவீதம் தான் வரும், 5% தான் வரும். அடுத்து 9 மாதத்தில், அதாவது 5% தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 9 மாதத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது, ஒரு காலாண்டுக்கு 3 மாதம்.
அப்போ 9 மாதம்னு இருந்துச்சு அப்படின்னா 3 இருக்குது. அப்போ 3ன்னு இருந்துச்சுன்னா 3 3 1 இவ்வளவுதான். இதுதான் கண்டுபிடி. அப்போ எப்பயும் போல யூஸ் பண்ணுற அதே ட்ரிக்கு தான். 16,000ல் 5%, 16,000ல் வந்துட்டு 10% 1600, அதில் பாதி தானே 5%. அப்போ 1600ல் பாதி 800. ஓகே, அப்போ 800 × 3 உவட்டா 24, இந்த 2 0 2400. அடுத்து இந்த 800ல் 5%, 800ல் 5% என்ன? 800ல் 10%ங்கிறது 80. அப்போ 80ல் பாதி தான் 5%, 40. அப்போ 40 × 3 120. அடுத்து இந்த 40ல் தான் 5% பார்க்கணும். 40ல் 5% என்ன? 40ல் 10%ங்கிறது 4, அதில் பாதி 2. அப்போ 2 × 1 2 தான். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இங்கே 2 தான் வரும். நான் இங்கே நோட் பண்ணுறேன் 2. இங்கேயும் 2 தான் இருக்குது. இங்கே 5, இங்கே 2. அப்போ 2522 இருக்கா? ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இதே தான். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு ட்ரிக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது, முழு ஆண்டு அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். 2 வருஷத்துக்கு 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ. அதே இது கலப்பு பின்னத்தில் கொடுத்தாலும் அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து அரையாண்டு கான்செப்ட் கேட்டாலும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காலாண்டு கான்செப்ட் கேட்டாலும் இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிஸ் 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 ப்ராக்டிஸ். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தது தான் ரெண்டையும் சேர்த்து. இப்போ இங்கிலீஷ் கொஸ்டின் இல்லை, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. 800 ஆனது 20% கூட்டு வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு கொடுக்கப்படும் வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறையும் காலாண்டுக்கு ஒரு முறையும் கொடுக்கப்படுகிறது என்றால் வித்தியாசம் என்னவாக இருக்கும்? அப்போ 2 கண்டிஷனையும் கேட்குறாங்க. என்ன கண்டிஷன்? அரையாண்டு கான்செப்டில் கிடைக்கக்கூடிய வட்டி, அடுத்து காலாண்டு கான்செப்டில் கிடைக்கக்கூடிய வட்டி, அது ரெண்டோட வித்தியாசம் என்ன, அந்த வட்டியோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணுமா? இப்போ அரையாண்டு கான்செப்டில் அசல் அமௌண்ட் 800, வட்டி சதவீதத்தை என்ன பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 2ஆல் டிவைட் பண்ணால் 10%. காலம் இங்கே என்ன? ஒரு வருடத்துக்கா? அப்போ ஒரு வருடத்துக்கு எத்தனை அரையாண்டு இருக்குது? 2 அரையாண்டு இருக்குது. அப்போ 2 2ன்னு இருந்துச்சுன்னா 2 1. ஓகேவா? 800ல் 10% 80, 80 × 2 160. அடுத்து 80ல் 10% 8. அப்போ 8 × 1 8, 168. ஓகேவா? இது அரையாண்டு கிடைச்சிருக்கக்கூடிய வட்டி. இப்போ இதே இது அவங்க காலாண்டு கேட்டிருக்காங்க. காலாண்டுங்கிற போது இதே 800. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? 20% 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணோம்னா எத்தனை சதவீதம் வரும்? 5%. அடுத்து ஒரு வருஷத்தில் எத்தனை காலாண்டு இருக்குது? 4 காலாண்டு இருக்குது. ஓகே, ஒரு வருஷத்தில் 4 காலாண்டு இருக்குது. அப்போ 4ன்னு இருந்துச்சுன்னா 4 6 4 1 இந்த நம்பர் சொல்லியிருக்கேனா? ரைட். இப்போ 800ல் 5% என்ன? 800ல் 5% 40. 800ல் 10% 80, அதில் பாதி 40. ஓகே, அப்போ 4 நாங்கள் 16 அப்படின்னா 160. அடுத்தது இந்த 40ல் 5%, 40ல் 5% என்ன அப்படின்னா 2. அப்போ 2 × 6 12. ஓகேவா? அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது 2ல் பர்சன்டேஜ். 2ல் பர்சன்டேஜ் என்ன? 2ல் 5%. 2ல் 5% அப்படின்னா 0.2 அப்படிங்கிறது தான் 10%. அப்போ அதில் பாதி 0.1. ஓகே, அப்போ 0.1 × 4 0.4. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 0.1ல் 5%. 0.1ல் 5% அப்படின்னா 0.01 அப்படிங்கிறது 10%. அதில் பாதி, அப்போ 0.005 அப்படின்னு இருக்கும். ஏன்னா இது 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்குள்ள 0.5 அப்படிங்கிறது வரும். ஓகே, அப்போ 0.005ன்னு இருக்குது. அப்போ அங்கே 0.005 அப்படிங்கிறது வரும். ஓகேவா?
ரைட். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 5 0 4 இங்கே 2ன்னு வரும், பாயிண்ட் வருமா, பாயிண்ட்டு இங்கே 7 1 172.405. இப்போ இதோட வித்தியாசம் பார்க்கணும். 172.405 இங்கே என்ன வேல்யூ மைனஸ் பண்ணணும், 168. அப்போ 172ல் 168 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இந்த இப்போ இங்கே 0 0ன்னு இருக்குன்னா அந்த அப்படியே வரும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 405 அப்படியே வந்துடும். 172ல் 168 போனுச்சுன்னா பேலன்ஸ் 4 தான். அப்போது 4.405 இதுதான் இதற்கான சரியான ஆன்சர். ஏன்னா இங்கே பாயிண்டில் வந்துருக்கு. நம்ம அடுத்தடுத்தது பர்சன்டேஜில் அந்த பாயிண்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு 172.405 கிடச்சிது. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4.405 பாருங்கள். அப்போது அவங்க அந்த அரையாண்டு கான்செப்டையும் காலாண்டு கான்செப்டையும் கேட்டிருக்காங்க. அதோட வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டாலும் நம்ம இதை நம்ம நோட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது அடுத்த மாடல். இதில் ஒரு ட்ரிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இது என்னங்கிற பார்ப்போம். ஒரு அசலானது 2 ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆகிறது எனில் அதன் அசலை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ அப்போ இங்கே மாதிரி அசல் வேல்யூ கேட்டிருக்காங்க. அசல் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 ஆண்டு என் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதே போல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இவ்வளவு வட்டியில் இவ்வளவு ஆகிறது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இது மொத்த தொகை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது மொத்த தொகைன்னு அர்த்தம். இப்போ இதில் இருந்து பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி மாடல் கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஒரு ட்ரிக்கும் பின்னாடி உங்களுக்கு நிறைய இடங்கள் யூஸ் ஆகும். எப்படிங்கிற பாருங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளவு அசல் அமௌண்ட் இருந்துச்சுன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ அசல் அமௌண்ட் இருந்துச்சுன்ட்டு தெரியாது, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் 4% அதிகரிக்குதா, அதான் 4% கூட்டு வட்டின்னு சொல்லிட்டாங்களா. அப்போது இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 100ஓட இந்த வட்டியை ஆட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், 104. எப்பயுமே டிவைடில் 100 போட்டுறணும். ஓகேவா? 104 டிவைடட் பை 100. இது ஒரு வருஷத்துக்கு. இவங்க எத்தனை வருஷம் கேட்குறாங்க, 2 வருஷம் கேட்குறாங்களா. அப்போ 2 டைம் போட்டுருங்க. இது மொதல் வருஷத்துக்கானது. அடுத்த 104/100 அப்படிங்கிறது 2வது வருஷத்துக்கானது. புரியுதுங்களா? இப்போ இதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு 2 வருஷத்துக்கு, ஒரு வருஷத்தில் 4% அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு அதிகரிச்சுட்டு இப்போ எவ்வளோ அமௌண்ட்டாக மொத்த தொகை எவ்வளோவா இருக்குது, 2028 இருக்குது. இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்மெட் உங்களுக்கு புரிஞ்சா, அதாவது அசல் எவ்வளோங்கிறது தெரியாது, ஆனால் என்ன அது ஸ்டார்டிங்கில் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அசல் தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு 4% 4% அதிகங்கிற போது 100ஓட 4 ஆட் பண்ணணும். டிவைடில் எப்பவுமே 100 போடணும். அதே போல் 2 வருஷம் கேட்டனால 104 டிவைட் பை 100ங்கிற 2ஆவது டைம் போகிறேன். ஒருவேளை 3 வருஷம் கேட்டாங்கன்னா 3ஆவது டைம் 1 போட்டுக்க வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளானதா. ஓகேவா? இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். இதுதான் முக்கியமான ஒர்க்கு. எப்படி சிம்பிளை பண்ணலாம், இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு 4ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 26 அப்படின்னு வரும், இங்கே 25 அப்படின்னு வரும். ஓகேவா? அதே போல் நான் இதெல்லாம் ரப் பண்ணிடுவா, லைன் போட்டதெல்லாம். ஓகே, இப்போது என்ன, இங்கே 26 வரும், இங்கே 25 வரும். இதே தானே இங்கேயும் வரப்போகுது, 26 25. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2ஆல் சிம்பிளை பண்ண போகிறேன் இந்த சைடு. இப்போ ஒரு 26ல் பார்த்தோம்னா 2ஆல் அடிச்சுக்கோங்க 13ன்னு வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 0 1 4 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? மறுபடியும் 2ஆல் நான் அடிச்சு கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதை 2ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 13 வரும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 இதில் வந்துட்டு 0 7 தான் வரும். ஓகேவா? இப்போது நான் 13ஆல் அடிச்சு கொடுக்க போகிறேன். 13ஆல் அடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா இங்கே அதாவது 3 13 39ன்னு வரும். 4 13 அப்படின்னா 52ன்னு போயிடும். அப்போ 3 டைம் தான் வரும். ஓகேவா? 39. அப்போ 50ல் 39 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 11. 50ல் 39 போனுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 11 வரும். இப்போ இதில் 7 மட்டும்தானே இருக்குது. அப்போ 7ங்கிற நோட் பண்ணலாம். அப்போ எத்தனை 13 இருக்குது, இந்த 13 பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் 7 வரணும். அப்படின்னா 3 9ஆல் மல்டிபிள் பண்ணால் 7 வருமா?
அப்போ 13 × 9 117. அப்போ 39 தான் இந்த சைடு வரும். அப்போ நான் எப்படி அடிச்சு கொடுத்துருக்கேன்? 507ஐயும் 13ஐயும் ஓர் 13 13 39 13 507. ஓகேவா? இப்போ பாருங்க, இங்கே ஒரு 13 இருக்கா? ஒரு 13 13 3 13 3 13 39. ஃபுல்லாக அடிச்சு கொடுத்தாச்சா? ரைட். இனி நம்ம மல்டிபிள் பண்ண நம்பர் என்னன்னா, கீழே இருக்க இந்த 25 × 25 இருக்கா? இது ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறும். அப்போ எதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுற மாதிரி இருக்கும்? இந்த 25 × 25 என்ன? 625. ஓகேவா? இன்ட்டு 3 மல்டிபிள் பண்ணுங்க. 3 5 15க்கு 5 பேலன்ஸ் 1 2 6 1 7 3 18. அப்போ 1875 அப்படிங்கிறது தான் இதற்கான ஆன்சர். 1875 எங்கே இருக்குது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக இது சின்ன நம்பராக இருந்தாலுமே கூட சின்ன சின்ன நம்பராக கூட அடித்து அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நான் ஸ்டார்டிங்கில் மேக்ஸு ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன், மெமரி பண்ண வேண்டியது நீங்கள் ஸ்கொயரு க்யூபு இதெல்லாம் மெமரி பண்ணியிருக்கோன்னு சொன்னேன்ல, அந்த யூஸ் உங்களுக்கு இங்கே நல்லா தெளிவாக தெரியும். இப்போ 25 × 25 625, அதாவது 25 ஸ்கொயர்டு 625 அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் மெமரி பண்ணி வச்சுங்க. அதாவது ஸ்கொயர் வேல்யூ 30 வரைக்குமாவது மெமரி பண்ணி வைக்கணும், க்யூப் வேல்யூ அட்லீஸ்ட் ஒரு 20 வரைக்குமாவது மெமரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள், அது முக்கியமாக கூட்டு வட்டி கான்செப்டில் தான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சோம்ல, 1875. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில், 3 ஆண்டு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? ஸோ 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது, அப்போ அசல் எவ்வளோன்னு தெரியாது, அசலானது 2662 தொகையாக ஆறும். அப்போ இது மொத்த தொகையாக இருக்குது. ஓகேவா? இப்போ இதையும் நம்ம போன ஃபார்மெட் மாதிரியே பார்க்கலாமா? அசல் எவ்வளோன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எவ்வளோ சதவீத வட்டி வீதம்? 10% வட்டி வீதம். ஓகேவா? அப்போது அந்த 10% வட்டி வீதம்னா 100ஓட அந்த 10 ஆட் பண்ணி மேலே போடணும். அப்போ என்ன வரும்? 110ன்னு வரும். 110 டிவைல் எப்பவுமே என்ன பண்ணணும்? 100 நோட் பண்ணணும். இது மொதல் வருஷம். மொத்தம் எத்தனை வருஷம்னு கேட்டாங்க? 3 வருஷம்னு கேட்டாங்க. அப்போ 3 டைம் இதை போடுங்க. 110 / 100 ரெண்டாவது டைம், 110 / 100 இது மூணாவது டைம். இந்த மாதிரி நீங்கள் 3 டைம் நோட் பண்ண பின்னாடி எவ்வளோ தொகையா மாறி இருக்கு? 2622 மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ இதை ஈஸியாக நீங்கள் சிம்பிளை பண்ணலாம். எப்படி சிம்பிளை பண்ணாங்கிற பாருங்க. இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன், இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு, இந்த 0 இந்த 0. ஓகேவா? இப்போ மேலே இருக்க நம்பரை பாருங்க. இங்கேயும் 11, இங்கேயும் 11, இங்கேயும் 11. 11 கியூப் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு தெரியுங்களா? 11 கியூப் பண்ணீங்க அப்படின்னா 1331 வரும். கியூப் வேல்யூ தெரிஞ்சிருக்கணுங்கிற இப்போ நான் இப்போ ப்ரீவியஸாக சொன்னது இப்போ உங்களுக்கு புரியுதா? ரைட். இப்போ 1331 தான் 11 கியூப் வேல்யூ. இப்போ இங்கே 2662 கவனிங்க. ஓர் 1331 ஒன்று 2 டைம் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா, அதான் 2 டைம் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2662 கிடச்சிரும். அப்போ 2 டைம்ஸ் வந்துருச்சா? ரைட். வேலை முடிஞ்சு. இப்போ இங்கே இருக்க அந்த 10ல் இருக்க இந்த 0 இந்த 0 இந்த 0 இதை 3ஐயும் தூக்கி அங்கே நீங்கள் சேர்த்துருங்க. 0 0 0. அப்போ என்ன வருது? 2000. அப்போது ஆப்ஷன் ஏ 2000ங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த கான்செப்டில் 2 வருஷம் கேட்டால் என்ன, 3 வருஷம் கேட்டால் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்ம சிம்பிளை பண்ணிடலாம். இது ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? ரைட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மக்கள் தொகை இயந்திரம் முன்பின் கான்செப்டில் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இதையும் சேம் மெத்தட் படியே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஒரு ட்ரிக்கு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி அசல்ங்கிற ட்ரிக்கு, அதே ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% வீதம் அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிருக்காங்களே, முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் என்ன மாறுது? 10% மாறுது. இப்போ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த அதே நம்பர் தான், ஒரே ஒரு 0 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ரைட்டு. இப்போது 10% அதிகரிக்குது அப்படின்னா
அதை என்ன பண்ணுவோம், 100ஓட அந்த 10 ஆட் பண்ணிடுவோம், 110 டிவைடட் பை 100 நோட் பண்ணுவோமா. இதே போல் 3 வருஷம்னு கேட்டாங்களா, இது மொதல் வருஷம், அடுத்து 2வது வருஷம், அடுத்தது 3வது வருஷம். ஓகே, அதிகரிச்சது அப்படின்னால இங்கே ப்ரீவியஸாக வட்டி அப்படிங்கிற போது அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மக்கள் தொகை இயந்திரம் அப்படிங்கிற கான்செப்டில் அதிகரிச்சிருக்கா சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத கிளியராக நோட் பண்ணியிருப்பாங்க. அதை கவனிக்கணும். அதை கவனிச்சு என்ன பண்ணணும், அதிகரிச்சதுன்னு சொன்னால் இந்த மேலே இருக்கிறதுல 100ஓட அந்த அதிகரித்த வேல்யூ ஆட் பண்ணணும். இன்கேஸ் குறைஞ்சிருக்குன்னு சொன்னாங்கன்னா 100ஓட அந்த வேல்யூ மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. ஓகேவா, ரைட். இப்போ இந்த மாதிரி 3 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்ததுன்னு தெரியாது, ஒவ்வொரு வருஷமும் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டு தற்போதைய மக்கள் தொகை 26,620 நிற்குது. ஓகேவா, இப்பயும் ப்ரீவியஸாக அதே மெத்தடில் தான் 0 கேன்சல் பண்ணுங்க. ஓகேவா, 11 3 டைம்ஸ் இருக்கா, 11 கியூப் பண்ணா 1331. இப்போ 1331 இந்த வேல்யூ அடிச்சு கொடுத்தா 2 டைம்ஸ் வரும், இந்த 0 நோட் பண்ணிடுறோம், 20 அப்படின்னு இருக்கும். கீழே இருக்க இந்த 0 பூரா எடுத்து இங்கே நோட் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ 20,000 வருதா. அப்போது ஆரம்பத்தில் 3 வருஷத்துக்கு முன்னாடி 20,000 இருந்தது, அது ஒவ்வொரு 10 வருஷமும் அப்படியே 10% இன்க்ரீஸ் ஆகி 3 வருஷத்தில் 26,620 வந்திருக்கு. ஓகே, இதுதான் அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஓகேவா, ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சோமா, 20,000. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு இயந்திரத்தின் மதிப்பு. ஓகே, ஸோ அப்போ இயந்திரத்தில் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, இயந்திரத்தின் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைகிறது. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, ஸோ அதிகரிக்கும்னு சொல்லலாம் அல்லது குறையும்னு சொல்லலாம். இப்போ குறைகிறது நீங்கள் சொல்லிட்டாங்க. ஒருவர் இதை வாங்குவதற்கு 30,000 கொடுத்தார், 3 ஆண்டுகளுக்கு பிறகு இதன் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போது நல்லா ப்ரீவியஸ் கொஸ்டினையும் இந்த கொஸ்டின் நல்லா கவனிக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டினில் 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, முன்னாடி எவ்வளோன்னு தெரியாது, அதனால் அதை நம்ம எக்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எக்ஸ் தெரியாது, அதுலேருந்து அப்படியே ஒவ்வொன்றா 10 இப்போ நல்லா கவனிக்கணும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டு கொடுத்தாரு தற்போது. ஓகேவா, வாங்குறதுக்கு கொடுத்தாரு, 3 வருஷத்துக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ எவ்வளோ வாங்கியிருக்காரு, 30,000 தானே வாங்கியிருக்காரு. இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 10% குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது 100ல் 10 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 90. ஓகேவா, 90 எப்பயுமே டிவைடில் என்ன பண்ண போகிறீங்க, 100 நோட் பண்ண போகிறீங்க. இது மொதல் வருஷம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு தானே மொதல் வருஷம். இதவே 2ஆவது டைம் நோட் பண்ணால் 2வது வருஷம். இதவே 3ஆவது டைம் நோட் பண்ணால் 3வது வருஷம். ஓகேவா, இந்த மாதிரி 10 குறைஞ்சு இப்போ எவ்வளவு கிடைக்கும், 3 வருஷத்துக்கு பின்னாடி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதையும் நம்ம சிம்பிளை பண்ணலாமா. ஸோ இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு, இந்த 0 கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து இதையும் கேன்சல் பண்ணலாம். இப்போ இங்கே அடுத்தது இங்கே கவனிங்க, இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, இங்கே இருக்க 0 இந்த 0 கேன்சல் ஆயிடும். அதே போல் இங்கேயும் இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ டிவைடில் எதுவுமே கிடையாது, எல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 30 இருக்குது, 3 9 இருக்குது. அப்போ 9 கியூபா, 9 கியூபோட வேல்யூ என்ன டக்குன்னு சொல்லுங்கள். 9 கியூப் வேல்யூ 729. ஓகேவா, 729 இன்ட்டு 30 இந்த 0 அப்படியே போட்டுருங்க, இந்த 0 அப்படியே போட்டுருங்க. 3ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. 39 27க்கு 7, பேலன்ஸ் 2. அடுத்து 32 6, 6 2 8. அடுத்து 37 21, 870 எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா. ஸோ ரொம்ப அதாவது ட்ரிக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் நம்பரை எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக சிம்பிளை பண்ணுறீங்க, மல்டிபிள் பண்ணுறீங்க, இதுதான். நம்ம ஓவராலாக என்ன தான் அடிச்சு பிடிச்சி வந்தாலும் கடைசியில் எங்கே தான் வந்து நிற்கணும், ஆட் பண்ணுறதோ சப்ராக்ட் பண்ணுறதோ மல்டிபிள் பண்ணுறதோ டிவைட் பண்ணுறதோ. ஓகேவா, ஸோ இதில் தான் வந்து நம்ம நிற்கணும். அதில் எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் எடுக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1997ஆம் ஆண்டு 24,000. ஆண்டுக்கு 5% மக்கள் தொகை அதிகரித்தால் 2000 ஆண்டு இறுதியில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை என்ன. இப்போ இங்கே ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு 1997ல் எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாங்கன்னு சொல்லிட்டாங்க, 24,000. இப்போ ஒவ்வொரு வருஷமும் எத்தனை சதவீதம் அதிகரிக்குது, 5%. அப்போ அதிகரிச்சு அப்படின்னா 100ஓட அந்த 5
ஆட் பண்ணிக்கணும். அப்போ என்ன வரும் 105/100 இது மொதல் வருஷம். அதே போல் 105/100 இது ரெண்டாவது வருஷம். அதே போல் 105/100 மூணாவது வருஷம். ஓகேவா? இப்போ இது ஆண்டு இறுதி, இதுதான் 2000 வருஷம். ஓகேவா? இப்போ 97 நோட் பண்ணியிருப்பாங்க, 98 99 2000 வருஷம் இங்கே நோட் பண்ணியிருப்போம். அப்போ அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தா இங்கே 21 வரும், இங்கே 20 அப்படின்னு வரும். இங்கேயும் 21 வரும், 20 அப்படின்னு வரும். இங்கேயும் 21 வரும், 20 அப்படின்னு வரும். இப்போது இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும், இந்த 0 கேன்சல் ஆயிரும். இப்போ 2ஆல் தான் அடிச்சு கொடுக்கலாம். 2 இங்கே 12 24. அடுத்து 2 6 12. அடுத்து 2 6. அப்போ மேலே 21 கியூப் வேல்யூ, இந்த 3. ஓகேவா? 21 கியூப்னா என்ன, 21ஓட கியூப் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9261. இதுதான் 21ஓட கியூப் வேல்யூ. ஏன்னா 20ஓட கியூப் வேல்யூ 8000. அப்போ அதுக்கப்புறம் இது 9000 சம்திங்கில் வந்துடும். ரைட், இதை நம்ம என்ன பண்ணணும், 3ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். 3ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்க, 1 3 3 நோட் பண்ணிடலாமா, 1 3 3. அடுத்து 18க்கு 8 பேலன்ஸ் 1. அடுத்து 2 3 6 6 1 7. அடுத்தது 9 3 27. அப்போ 27 783. 27 783. இதுதான் அதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ சிம்பிள் பண்ணுறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் இந்த 21க்கான கியூப் வேல்யூக்கு ஒரு ட்ரிக்கு இருக்குது, நீங்கள் மெமரி பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு எப்பயுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. ஓகேவா? ஏன்னா ஸ்டாண்டர்டாக இப்போ ஒரு கொஸ்டின் இது எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா, கணக்கே இருந்தாலும் எக்ஸாமுக்கு வரும்னு தெரிஞ்சோம்னா நம்ம ஸ்கூல் லைஃப்பில் என்ன பண்ணியிருப்போம், புரியுதோ புரியலையோ கணக்கை மனப்பாடம் பண்ணுறா அப்படின்னு நம்ம பண்ணியிருப்போம்ல. அதே போல தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மற்றதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ, ப்ரைம் நம்பர்ஸ் இதெல்லாம் மெமரி பண்ணியிருக்கும், கண்டிப்பாக மெமரி பண்ணியிருக்கணும் சொன்னேன்ல. அதான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஓகே, அது பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டு அடுத்த டைம் சேவ் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பாருங்க, ஒரு இயந்திரத்தின் விலை 18,000 ஆனது ஆண்டுக்கு 16 2/3%. ஓகே, 2/3 கிளியராக தெரியுதான்னு பாருங்க. 2/3% தான் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, இதே கான்செப்ட் தான், ஆனால் சதவீதம் ஒரு கலப்பு பின்னத்தில் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை கலப்பு பின்னத்தை ஒரு பின்னமாக நீங்கள் மாற்றுங்க. எப்பயும் போல் யூஸ் பண்ணுற ஃபார்மெட்டு என்ன, இப்போ 18,000 இயந்திரத்தோட விலை வந்துட்டு 18,000ன்னு இருக்குது. இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை சதவீதம் தேய்மானம் அடையுதோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், 100ஆல் அதை மைனஸ் பண்ணுவோம். இப்போ இதில் நீங்கள் நல்லா கிளியராக கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதோட ஒரிஜினல் கலப்பு பின்னத்தை நம்ம ஃபஸ்ட்டு பின்னமாக மாற்றணும். அப்படின்னா கீழே 3 இருக்குது, மேலே 16ன்னு இருக்கா. அப்போ 16 × 3 48. 48 + 2. ஏன்னா இங்கே 16 2/3ன்னு இருக்குது. அப்போ 16 × 3 48. 48 + 2 50. 50/3% இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூ தான் 100ஓட மைனஸ் பண்ணணும். அப்போ 100ஓட மைனஸ் பண்ணால் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 100 - 50/3. அப்போ இதை சிம்பிளை பண்ணும்போது எடுத்தோடனே நம்ம இதில் 50/3 வரும் அப்படின்னு நோட் பண்ணிட முடியாது. ஏன்னா இந்த 3 இங்கே மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் 300. 300 - 50 தான் 250. 250/3 அப்படிங்கிறது தான் நம்ம 100ஓட மைனஸ் பண்ண வேல்யூ. ஓகேவா? இப்போ இதுலேயும் இன்னொரு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒருவேளை 10% தேய்மானம் அடையுது அப்படின்னா 100ஓட அந்த 10 மைனஸ் பண்ணி 90ன்னு போட்டு எப்பயுமே டிவைடில் 100ன்னு போடுவீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணி மட்டும் தான் பண்ணியிருக்கோம், டிவைடில் என்ன நம்ம 100 போடலை. இப்போ 250/3 டிவைடில் நான் 100 போடுறேன். டிவைடில் 100 போடும்போது என்ன ஆகும், இந்த 3 இந்த சைடு மல்டிபிளாக மாறிடும். அப்போ என்ன வரும், 250/300 வரும். ஓகேவா? இப்போ இந்த 250/300 இன்னும் நல்லா சிம்பிளை பண்ணலாம். எப்படி சிம்பிளை பண்ணலாம், 0 0 கேன்சல் ஆயிரும். 5ஆல் சிம்பிளை பண்ணால் இங்கே 5,
இங்கே 6×5 30. அப்போ 5/6 அப்படிங்கிறதான் நீங்கள் எல்லா சேஞ்சஸும் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய நம்பர். இந்த 5/6 எப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், 16 2/3 ஒரு கலப்பு பின்னமாக இருக்கிறத பின்னமாக மாற்றுறோம். அந்த இதை தான் நம்ம 100ஓட மைனஸ் பண்ணோம். எப்பயும் ஃபாலோ பண்ணால் அதே ஃபார்மெட்டு தான். ஓகேவா? ரைட். இப்போ 100ஓட மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 250/3ன்னு கிடைக்குது. அடுத்தது எப்பயும் டிவைல என்ன பண்ணுவோம், ஒரு 100 நம்ம போடுவோம். அது ஆரம்பத்துலேயே சொல்லிகிட்டே இருக்கேன்ல. அப்போ அதையும் டிவைல போடும்போது 250/300ன்னு கிடைக்குது. அதை நம்ம சிம்ப்ளை பண்ணுறோம். அதை சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 5/6ன்னு கிடைக்குது. இப்போ வருஷத்தை கவனிங்க. 2 ஆண்டுகளுக்கு பிறகா ஒரு டைம் 5/6 போட்டுரும், ரெண்டாவது டைம் அந்த 5/6. இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 4×6 இங்கே 3×18 3 இந்த 0. ஓகேவா? அடுத்து 4×6 5×30. ஓகேவா? அப்போ இங்கே 500. அப்போ இங்கே 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அப்போ 3 5, அதாவது 5 கியூப் பண்ணோம் அப்படின்னா 125. இந்த 2 0. ஓகேவா? அப்போ என்ன வரும், 12,500ங்கிறதா இதற்கான ஆன்சர். புரியுதுங்களா? சப்போ நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கவனித்து நோட் பண்ணணும். சேம் ஃபார்மெட்டு தான், அங்கே நம்பர்ஸ் மாறுது, ஒரு ஒர்க் அவுட் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சு நோட் பண்ணிடணும். ஓகேவா? ரைட். ஸோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 12,500 அப்படிங்கிறது தான். ரைட். இப்போது நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். லாஸ்ட் கொஸ்டின். இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க. பாருங்க எத்தனை கொஸ்டினில் எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க. 2019, 2022, 2023 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுபோக ஸ்கூல்ஸ் 8th ஸ்கூல் புக்லையும் இருக்கிற சம்ம, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்ம. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஒரு வகை பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. முதலில் அதன் எண்ணிக்கை 10,000ஆக இருந்ததெனில் 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க. அதோட முதல்ல அதை இருந்த எண்ணிக்கை 10,000. நான் 10,000 நோட் பண்ணிடுறேன். ஓகேவா? 10,000 நோட் பண்ணிடுறேன். இன்ட்டு இப்போ முதல் 1 மணி நேரத்தில், முதல் மணி நேரத்தில் என்ன ஆகுது, 5% வளர்ச்சி அடைந்தது. அப்போ நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், வளர்ச்சினா 100ஓட அதை ஆட் பண்ணிடுவோம். அப்போ 100 + 5 105. 105/100. அடுத்து ரெண்டாவது 1 மணி நேரத்தில், இரண்டாவது 1 மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வளர்ச்சி குன்றி அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம், குறையுதுன்னு அர்த்தம். அப்போ 8% குறைஞ்சுன்னா 100ஓட அந்த 8 மைனஸ் பண்ணணும். 100ஓட 8 மைனஸ் பண்ணோம்னா 92. 92/100 இன்ட்டு அடுத்தது மூன்றாவது 1 மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. அப்போ மறுபடியும் 10% வளர்ச்சி அடைஞ்சிருது. அப்போ 100ஓட அந்த 10 ஆட் பண்ணிடணும். ஓகே, 100ஓட அந்த 10 ஆட் பண்ணால் 110%. இந்த மாதிரி 3 மணி நேரத்துலையும் மாற்றம் அடைஞ்சு 3 மணி நேரத்துக்கு பின்னாடி அவ்வளோ அதோட எண்ணிக்கை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி பர்சன்டேஜ் மாற்றி மாற்றி வளர்ச்சி குன்றி அதிகரித்து குறைஞ்சது அப்படின்னு மாற்றி மாற்றி சொன்னாலுமே கூட அதோட மொத்த தொகையும் அசல் வேல்யூ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துருந்தாலும் அழகாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணுங்கள். இந்த 2 0வும் இந்த 2 0வும் கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து இந்த 1 0வும் இந்த 1 0வும் கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து 5ஆல் சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2 வரும், இங்கே 21ன்னு வரும். ஓகேவா? அடுத்தது 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 1 2 4 2 8, பேலன்ஸ் 1 12, 6 2 12. ஓகேவா? இனி நம்ம எதை இங்கிட்டு 1 தான் இருக்குது, மீதி இருக்க இந்த நம்பர் அதாவது 21 46 11 இதை தான் நம்ம மல்டிபிள் பண்ணணும். இப்போது 21 46 மல்டிபிள் பண்ணுங்க. 21 46 46 21 1 6 6, இங்கே 1 4 4. அடுத்து 2 12க்கு 2, பேலன்ஸ் 1 8 1 9. அப்போ இங்கே ஆட் பண்ணோம்னா 6 6 9. இப்போ என்ன பண்ணணும், 11ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணணும். 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கு. என்ன ட்ரிக்குன்னா, இப்போது லாஸ்ட்டில் இருக்க இப்போ கிளியராக தெரியுதா? ஓகே, இதை ரப் பண்ணிடலாம். நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் என்ன, அந்த
961ஐயும் 66ஐயும் 11ஐயும் தான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 9 6 6 11 11ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் என்னென்னா, லாஸ்ட்டில் கொடுத்துருக்க நம்பரை அப்படியே போட்டுருங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன வருது? 12 வருது. 12க்கு 2, 6 + 6 12, 12க்கு 2 மட்டும் போடுறேன். பேலன்ஸ் 1 இருக்குது. அந்த 1 எங்கே சேர்க்க போகிறேன் அப்படின்னா, அடுத்த 2 நம்பரை ஆட் பண்ண போகிறேன். 6 9 கூட்டணும் அப்படின்னா 15, 15ஓட அந்த பேலன்ஸ் 1 இருந்துச்சா, 16, 16க்கு 6. ஓகேவா? பேலன்ஸ் 1 இருக்குது. அப்போ இங்கே லாஸ்ட்டில் இருக்க நம்பரை அப்படியே நீங்கள் நோட் பண்ணணும். நோட் பண்ணும்போது அந்த மீதி கேரி என்ன இருந்தோ அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 9 + 1 10. அப்போ இதுதான் 11க்குரிய ட்ரிக்கு. நம்மளுக்குரிய ஆன்சர் 10,626. எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ 11 ட்ரிக்கு தெரியாதவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியாக எப்பயுமே ஒரு வேல்யூ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதோட முடிக்கக்கூடாது. நீங்கள் வேறு நம்பர்ஸ் நீங்களாக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் அது நல்லா மைண்ட் செட் ஆகும். அதே டயத்தில் டைம் சேவ் ஆகுதா அப்படிங்கிறதையும் உங்களால் ரியலைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த எல்லாமே இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த எல்லா மெத்தட்ஸுமே அதிகமாக கேட்கக்கூடிய மெத்தட்ஸ். ஓகே, இதுதான் பேசிக்கு. இது பேசிக் மட்டும் இல்லை, இந்த கான்செப்ட்லேயே கிட்டத்தட்ட நம்ம 70% நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த செகண்ட் பார்ட்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்களா? செகண்ட் பார்ட்டும் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான மெத்தட்ஸ்லாம் இருக்குது. மடங்கு கான்செப்ட்டு, அதே போல் நான் இன்னொரு கான்செப்ட் நான் சொல்லியிருக்கேன். என்னென்னா, ஒரே மாடல் ஒரே கான்செப்ட்டு தனி வட்டிலையும் கேட்டிருப்பாங்க, கூட்டு வட்டிலையும் கேட்பேன். இப்போ மடங்கு வருஷமும் கொடுத்து தனி வட்டியில் கேட்டிருந்தாங்களா, அதே போல் தான் மடங்கு வருஷம் கொடுத்து கூட்டு வட்டிலையும் கேட்பாங்க. அப்போ அதையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். அதே போல் வருஷமும் மொத்த தொகையும் கொடுத்து ஆண்டும் மொத்த தொகையும் கொடுத்துட்டு அசல் வேல்யூ கேட்பாங்க. அதே போல் தான் இங்கேயும் தனி வீட்லேயும் அதை பார்த்துருக்கோம், இங்கேயும் அதே இதுதான். ஸோ பார்ட் 2ல் இந்த மாதிரி சம்மந்தமான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.